ஒரிசா இந்த பிரதேசத்துல பூரி, கட்டக், புவனேஸ்வர் போன்ற ஊர்கள் மட்டும் இல்லாம இன்னும் நிறைய இலாக்காக்கள் இருக்கு. அது என்னைக்கும் வளர்ச்சி அடையாம இருக்கு. இன்னைக்கும் இந்த மாதிரி இலாக்காக்கள்ல விஞ்ஞானத்தோட வளர்ச்சியை பத்தியும் டெக்னாலஜியை பத்தியும் தெரியாமலேயே நிறைய பேர் இருக்காங்க. இப்போவும் அந்த இடங்கள்ல பழங்கால ஆதிவாசிகள் தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. எங்க நகரத்தோட எந்த வசதியும் இல்லை. ஹாஸ்பிட்டல், சாலை வசதி எதுவுமே இல்லாம தான் இருக்கு. இந்த மாதிரி இன்டீரியரா இருக்கிற இலாக்கால நடந்த உண்மையான சம்பவத்தை தான் நீங்க இப்ப பார்க்க போறீங்க. வருடம் 1998. இது ஒரிசாவை சேர்ந்த மல்கான்கிரி இலாக்கால இருக்கிற கோண்டா சமூகத்தோட கதை. உங்களை வந்து பார்க்கிறதுக்கு எனக்கு 2 நாளாச்சு மேடம். ஆமா டாக்டர் மேடம், இப்போ நம்ம போற இடத்துல எந்த ஒரு ஹாஸ்பிட்டல் வசதியோ டாக்டர்ஸோ கிடையாது மேடம். அதுக்கு 50-60 மைல் தூரம் நடந்து போகணுமா. இந்த மாதிரி இடத்துல மெடிக்கல் ஸ்டோரோ இல்ல டாக்டரோ எப்படி கிடைப்பாங்க மேடம்? நானும் நீங்க பயப்படாதீங்க. நான் தான் வந்துட்டேன்ல, நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நான் உங்க எல்லாரோட இந்த கிராமத்துல தான் இருக்க போறேன். சரியா? சரிங்கம்மா. ஆமா டாக்டர் மேடம், இந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்கு? இதுல பல்ஸ் போலியோவோட மருந்து இருக்கு. இதுல 2 சொட்டு விட்டா போலியோ போன்ற நோய்கள்ல இருந்து குழந்தைங்களை காப்பாத்தலாம். ரொம்ப சுலபம் இல்ல? இத போடுறதுனால குழந்தைங்களை போலியோ நோயில இருந்து காப்பாத்திட முடியுமா என்ன? அம்மா மங்களாதேவியை தப்பா பேசுறவங்களுக்கு தான் போலியோ நோய் வரும். அம்மாவை பத்தி யாராவது தப்பா பேச நினைச்சாங்க அவங்களுக்கு பயங்கரமா கோவம் வந்துரும். அப்பதான் இந்த மாதிரி பயங்கரமான போலியோ நோய் எல்லாம் வரும். இங்க பாருங்க, நானும் இதெல்லாம் உங்களோட பிரம்ம. போலியோ ஒரு சாதாரண நோய், அதை குணப்படுத்த முடியும், மருந்து இருக்கு. அட போங்க டாக்டர் அம்மா. வாங்க, மெதுவா வாங்க, பார்த்து பத்திரமா வாங்க. சரிங்க ஐயா. எங்க போய்கிட்டு இருக்கீங்க? அங்கெல்லாம் நீங்க போக கூடாது. அங்க பேய் இருக்கு, அது உங்க எல்லாரையும் கொன்னுடும். அங்க போகாதீங்க. ஏய், அங்க இருந்து போடா போடா போன்னு சொல்றல. இந்த ஆளு யாரு? நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க, அவன் பைத்தியக்காரன். என் பேரு குனியா, எங்க கிராமத்தை சேர்ந்தவன் தான். இப்படிதான் ஏதாவது உளறிக்கிட்டே இருப்பான். இதுக்கெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க எங்க கூடயே வாங்க, தைரியமா வாங்க. வாங்க வாங்கம்மா, வாங்க வாங்க. மேடம் பார்த்து வாங்க மேடம். ஐயோ போடவே. ஒரு நிமிஷம். இவங்க எங்க போனாங்க? நானு, சந்து, நானு, சந்து. என்னாச்சுமா? அட டாக்டர் அம்மா, நீங்க எங்க போனீங்க? எதுக்காக இப்படி பயந்துட்டு வர்றீங்க? அந்த இடத்துல ஒரு பொம்பளை இருந்தாங்க. அது என் முன்னாடி வந்து நினைச்சு அப்புறம் பூச்சி எல்லாம் என்ன கடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ரத்தத்தை குடிச்சது. இல்ல ஒண்ணு இல்ல, அங்க எதுவுமே இல்ல. தேவையில்லாம பயப்படுறீங்க. ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நாங்க தான் இருக்கோம்ல. இப்படிதான் பட்டணத்துல உள்ளவங்க எதுக்கு எடுத்தாலும் பயந்துகிட்டே இருப்பாங்க. வாங்க வாங்க போலாம். இருட்டத்துக்குள்ள நம்ம எப்படியாவது கிராமத்துக்குள்ள போயிடணும். சீக்கிரம் வாங்க வாங்க போயிடலாம். வாங்க வாங்க.
எல்லாரும் சீக்கிரமா போய் உங்க குழந்தைங்கள கூட்டிட்டு வாங்க. நான் அவங்க எல்லாருக்கும் இந்த பல்ஸ் போலியோவை கொடுத்துடுறேன். இங்க பாருங்க, இந்த மருந்துனால எந்த கெட்டதும் நடக்காது. நான் 2 சொட்டு தான் ஊத்த போறேன். இந்த மருந்து கசக்கவும் செய்யாது. சரி, உங்க குழந்தைங்களை போய் கூட்டிட்டு வாங்க, நான் உங்ககிட்ட பேசுறேன். என்ன குழந்தைங்களுக்கு பண்ணுமா? அவங்க எல்லாம் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் கூப்பிட்டா வரமாட்டாங்க. ஆமா, அவங்களாம் வரமாட்டாங்க. சரி, இங்க பாருங்க, இந்த மருந்தை நானே சாப்பிட்டு காட்டுறேன். எந்த பிரச்சனையும் வராது. பெரியவங்க கூட இத தாராளமா எடுத்துக்கலாம். இங்க பாருங்க. பாத்தீங்களா, எனக்கு ஒண்ணும் ஆகல. இல்ல, இந்தாங்க. இல்ல இல்ல, நாங்க தேவி மங்களம்மாவை கும்பிடுறோம். எங்களுக்கு இதெல்லாம் தேவையே இல்ல. இங்க பாருங்க, இந்த மருந்துனால உங்க பசங்க எல்லாம் பாதுகாப்பா இருப்பாங்க. ப்ளீஸ் நீங்க அவங்கள கூப்பிடுங்க. உங்க யாருக்கும் உங்க குழந்தைங்களை காப்பாத்தணும்னு எண்ணம் இல்லையா? இந்த மருந்து சாப்பிடறதுனால அவங்களுக்கு போலியோவே வராது. சார், இங்க பாருங்கப்பா, குழந்தைங்களை கூப்பிடுங்க. யாரெல்லாம் இந்த போலியோ மருந்தை சாப்பிடுறாங்களோ அவங்களுக்கு 10 ரூபாய் கிடைக்கும். கூடவே பிஸ்கட் பாக்கெட்டும் கிடைக்கும். கூப்பிடுங்க. நான் வேணா போட்டுக்கிறேனே, எனக்கு வேணா ஒரு 10 ரூபா கொடுங்க. ஐயோ, இந்த மருந்து குழந்தைங்களுக்குப்பா, குழந்தைங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. சரிங்கய்யா. எல்லாரும் என் கூட வாங்க, வாங்க வாங்க, என் கூட வாங்க. ஜூபா, பூஜை ஆரம்பி. அம்மா மங்களாதேவிய உனக்குள்ள வரவை. உடனே ஆரம்பி. அம்மா கிட்ட இந்த மருந்தை பத்தி கேட்டு உத்தரவு வாங்க. அம்மா தாயே, எங்களுக்கு சரியான உத்தரவு கொடுங்க. நாங்க உங்ககிட்ட ஒண்ணு கேட்க விரும்புறோம். பட்டணத்துல இருந்து டாக்டர் அம்மா மருந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. இதை நாங்க குடிக்கலாமா? உங்க உத்தரவுக்காக காத்துக்கிறோம். இது பட்டணத்துல இருக்கிற கடவுளோட பிரசாதம். இந்த பிரசாதத்தை நம்ம ஊர் குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுங்க. உத்தரவுமா? சூபா, சூபா, உனக்கு என்னாச்சு? யாராவது தண்ணி கொண்டு வாங்களேன். என்னாச்சுன்னு தெரியலையே. நான் அவளை பார்த்தேன். இங்க பாப்பா, உன் பேர் என்ன? ஹலாக். ஆக்காட்டு ஆக்காட்டு. அவ்வளவுதான்.
எங்க பிஸ்கெட் எங்க? இந்தா வாங்கிக்கோ. வாங்கிட்டியா? பொறுமையா சாப்பிடு. வாங்க, நீங்க வாங்க வாங்க. உங்க பேரு என்ன? ஆக்காட்டு ஆக்காட்டு. இன்னைக்கு நம்ம பசங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்க போறாங்க. பட்டணத்துல இருந்து வந்த பிரசாதம் எல்லாம் கிடைச்சிருக்கு. கூடவே பிஸ்கட் இல்லாம 10 ரூபாயில கிடைச்சிருக்கு. ஒரு செகண்ட், அவ்வளவுதான். மேடம் இந்தாங்க. நாட்டாமையா, நாட்டாமையா, தானி இறந்துட்டா. நம்ம தானி இறந்து போயிட்டா நாட்டாமையா. சந்து, இங்க என்ன நடக்குது? இந்த ஊர்க்காரங்க எல்லாம் எங்க போயிட்டாங்க? ஒரு வேலை பண்ணு, நீ போய் அவங்க கிட்ட கேட்டுட்டு வா. சரிங்க மேடம். இவங்கெல்லாம் எங்க போறாங்க? தானி இறந்துட்டாளா? என்ன? ம். தானி இறந்துட்டாளா? இனி என்ன நடக்க போதோ தெரியல. என்னாச்சு சந்து? அது வந்து மேடம், இவங்க தானி இறந்துட்டதா சொல்றாங்க. எல்லாரும் சேர்ந்து உடம்ப எடுத்துட்டு வர போயிருக்காங்க. அதனாலதான் எல்லாரும் பயந்து போயிருக்காங்க. தானியா? அப்படின்னா? தானி அப்படின்னா என்னமோ சொல்லுவாங்களே. வேதாளம். அது தலைகளை தொங்கிட்டு இருக்கும். வேதாளம்? சந்து, இந்த காலத்துல அதெல்லாம் எங்க இருக்கு? இது யாரு? இவங்க தான் இந்த ஊர்ல இருந்து போன வேட்டைக்காரங்க. அவங்களுக்கு தான் இந்த உடம்பு கிடைச்சிருக்கு. உடம்ப பார்க்கணுமா என்ன? ஆமா, இவங்க எப்படி செத்தாங்கன்னு நான் பார்க்கணும். என்னாச்சுன்னு பார்க்கலாம். ஏன்னா உடம்ப பார்த்தாதான் என்னால எதுவும் சொல்ல முடியும். இருங்க, நீங்க என்ன பண்றீங்க? அதெல்லாம் நீங்க தொடக்கூடாது. அந்த வேதாள சாப கொடுத்து அவங்க வாழ்க்கையை அழிஞ்சு போயிடும். சாபமா? இங்க பாருங்க, சாபம்லாம் ஒண்ணும் இல்ல. மேடம் கொஞ்சம் பேசாம இருங்க. குழந்தைங்களை இங்க இருந்து சீக்கிரம் கூட்டிட்டு போங்க. கூட்டிட்டு போங்க. இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல. இது இது அபசகுணமா இருக்கு. இது நல்லதே கிடையாது. ஏதோ கெட்டது நடக்க போகுது. வாங்க வாங்க ஓடிடலாம். ஓடிடலாம் வாங்க. வாங்க வாங்க ஓடிடலாம். உங்களை யாரும் பழைக்க மாட்டீங்க. இது என்னோட சாபம். எல்லாரும் அழிஞ்சு போயிடுவீங்க. யாரும் பழைக்க மாட்டீங்க. என்ன அழிய வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஜூபா, உனக்கு என்னாச்சு? கெட்ட நேரம் வந்துருச்சு. ஜூபா, உனக்கு என்னாச்சு? அம்மா, உனக்கு என்னமாச்சு? ஜூபா, ஜூபா. டாக்டர் மேடம், நாம இங்க போறது நல்லது. ஏதோ கெட்டது நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். சந்து, இதெல்லாம் இவங்களோட பிரமை. கிராமத்துக்காரங்க இந்த விஷயங்கள் எல்லாம் நம்பவே கூடாது. இந்த பேயி, பிசாசு, வேதாளம் இதெல்லாம் கிடையவே கிடையாது. இதெல்லாம் இவங்களுக்கு புரிய வைக்கணும். இங்க என்னெல்லாம் நடக்குது நீங்க பாத்துட்டு தானே இருக்கீங்க. பார்த்த பிறகு இப்படி பேசுறீங்க. நாம இந்த பிரச்சனையில மாட்டிக்காம இருக்கிறதா நல்லது. முதல்ல கிளம்பலாம் வாங்க. இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு இப்ப என்னால சொல்ல முடியாது. ஆனா இந்த மாதிரி சம்பவங்களுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். இயற்கையா இருக்கலாம், விஞ்ஞான பூர்வமா இருக்கலாம். ஆனா வேதாளத்தோட சாபம்லாம் ஒண்ணும் இல்ல. கிராமத்துக்காரங்க இதுக்கெல்லாம் காரணம் ஒரே ஒரு விஷயம் தான் நினைக்கிறாங்க. அதுதான் தானி. அது கொடுத்த சாபம். தயவுசெய்து நான் சொல்றதை கேளுங்க. முதல்ல இங்க இருந்து போயிடலாம். இப்போ ஒண்ணு கெட்டு போல. நமக்கு நிறைய நேரம் இருக்கு, போயிடலாம். அங்க ஏதோ அசம்பாவிதம் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க, நம்ம போய் பார்க்கலாம். நீ இவளை பார்த்துக்கோ. அட,
இதெல்லாம் எப்படி செத்து போச்சு? இதெல்லாம் எப்படி ஆச்சு? எல்லா மிருகங்களும் எப்படி ஒன்னா சாகும்? இதெல்லாம் சீக்கிரமா சுத்தப்படுத்துங்க. இதெல்லாம் இங்கிருந்து எடுத்துருங்க. வாங்க நம்ம திரும்பி போலாம். நான் ஒரு தடவை அந்த பொம்பளையோட சடலத்தை பார்க்கணும். அதை எக்ஸாமின் பண்ணணும்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க, ஆராய்ச்சி பார்த்தாதான் இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியும். இங்க பாருங்க நானு, அந்த பொம்பளையோட உடம்ப ஆராய்ச்சி பார்க்க கொஞ்சம் நேரம் தான் ஆகும். ப்ளீஸ். இல்ல, நீங்க அந்த மாதிரி செய்ய நாங்க அனுமதிக்க மாட்டோம். இங்க பாருங்க, நீங்க செய்யறது தப்பு. என்னால ஜிஎம் சார் கிட்ட இத பத்தி கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். போலீஸ் கிட்ட என்னால சொல்ல முடியும். நீங்களே ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? ஒரு பொம்பளை செத்து போயிருக்கா, நீங்க அதை சாதாரணமா விட்டுருவீங்களா? யாராவது அவளை கொண்டு இருக்கலாம் இல்லையா? இல்ல வேற ஏதாவது விஷயமா இருக்கலாம். உங்களுக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. உங்க நல்லதுக்காக தான் நான் சொல்றேன். அவ உடம்ப பாக்குறதுனால உங்களுக்கு என்ன தெரிய போகுது? இங்க பாருங்க, நானும் அதை பார்த்துட்டு நான் சொல்றேன். முதல்ல என்னோட வேலையை செய்ய விடுங்க. என்ன செய்யணும்னு நான் பார்த்துட்டு சொல்றேன். நானு ப்ளீஸ், தயவு செஞ்சு என் பேச்ச நம்புங்க. ப்ளீஸ் நானு. சரி, ஆனா இதுக்கெல்லாம் நீங்க தான் பொறுப்பெடுக்கணும். இந்த விஷயத்துக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. சரியா? சரி நானு. டாக்டர் மேடம், வாங்க மேடம், போயிடலாம். இந்த இடம் எனக்கு என்னமோ சரிப்பட்டு வரும்னு தோணுது. சந்து, சீக்கிரமா போய் நம்ம ஊர் பெரியவங்களை கூட்டிட்டு வாங்க. சீக்கிரமா வர சொன்னதா சொல்லு. அவங்களாலதான் நமக்கு உதவி செய்ய முடியும். சரிங்க, அப்படியே சொல்லிடுறேன். நானு, அந்த பொம்பளை யாரு? அப்படி என்னதான் அவங்க செஞ்சாங்க? அதை தெரிஞ்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? நீங்க உங்க வேலையை மட்டும் பாருங்க. நீங்க ஏற்கனவே எங்க விஷயங்களை நிறைய தலையிட்டுட்டீங்க. இது ஒண்ணும் மருந்து சம்பந்தப்பட்டது இல்ல, சாபத்தை பத்தியது. இருந்தாலும் பட்டணத்துல இருந்தவங்களுக்கு இத பத்தி என்ன தெரியும்? சுபாமா, அந்த பொம்பளைய பத்தி நீங்களாவது எனக்கு சொல்லக்கூடாதா? கிராமத்துக்காரங்கெல்லாம் அவளை பார்த்து ஏன் பயப்படுறாங்க? அந்த பொம்பளை இந்த கிராமத்துலதான் வாழ்ந்துகிட்டு இருந்தா. அவ ஒரு விதவை. சூனியம் வைக்கிறது அவளோட வேலை. அவளுக்கு யாராவது சந்தோஷமா இருந்தாங்கன்னா பொறுக்காது. ரொம்ப மோசமான கண்ணு. நானும் தான் அவளை சூனியம் வைக்கும்போது கையங்களவுமா பிடிச்சாரு. இவ்வளவு ஊருக்குள்ளே விடக்கூடாது. அதுக்கப்புறம் கிராமத்துல உள்ளவங்க அவளை அடிச்சு விரட்டிட்டாங்க.
இவளை அடிச்சு பாருங்க. இவளை இந்த ஊருக்குள்ளே விடாதீங்கய்யா. அவளை அடிங்க, போ, அவளை போ, இந்த அடிக்காதீங்க. ஊரை விட்டு வெளியே போ. போ, போ, இந்த ஊரை விட்டு வெளியே போ. அப்பல இருந்து அவ கிராமத்து பக்கத்துல இருக்கிற காட்டுக்குள்ளதான் வாழ்ந்தா. அவதான் எங்களுக்கு சாபம் விட்டா. இந்த கிராமத்தையே அழிச்சிருவேன்னு சொன்னா. அவ அம்மா மங்களாவோட தீவிரமான பக்த. இப்ப செத்ததுக்கு அப்புறம் எங்களை எல்லாம் பழி வாங்க வந்திருக்கா. அவ நிச்சயமா எங்க எல்லாரையும் அழிச்சிடுவா. எங்களை விட்டு வைக்கவே மாட்டா. அதோ அங்க பாரு. இதுதான் அந்த இடம். அம்மா கடவுளே, எங்களை தயவு செஞ்சு காப்பாத்து. சுபமா, சுபமா, நீங்க எதுக்கு பயப்படாதீங்க. எல்லாம் சரியா போயிடும். கண்டிப்பா ஏதாவது வழி பிறக்கும். உங்களுக்கு எதுவும் தெரியாது டாக்டர்மா. அந்த 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 மங்களம்மா தான் இவகிட்ட இருந்து எங்களை காப்பாத்தணும். நாட்டாமையா, நம்ம சாமியார் ஐயா வந்துகிட்டு இருக்காங்களாம். நாளைக்குள்ள வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் இதை இங்கேயே போட்டு வச்சிருப்பீங்களா? உங்க பெரிய ஐயா எப்பதான் வருவாரு? இங்க பாருங்க, நாம முதல்ல இவள ஹாஸ்பிடலுக்கு எடுத்துட்டு போய் ஆகணும். அங்க முறைப்படி இவங்களுக்கு போஸ்ட்மார்ட்டம் நடக்கும். அப்பதான் இவங்க எப்படி செத்தாங்கன்னு நமக்கு தெரிய வரும். இதெல்லாம் செய்யாம என்னால ஒண்ணும் சொல்ல முடியாது. இல்ல பெரியவங்க வர்ற வரைக்கும் இந்த பணத்தை யாரையும் தொட விட மாட்டேன். நீங்க விலகி இருக்கிறதா நல்லது. என்னாச்சுமா? என்னாச்சு? என்னாச்சு? ஏதோ நடந்திருக்கு. வாங்க போய் பார்க்கலாம். இங்க பாரு, என்னாச்சுன்னு சொல்லு. என்கிட்ட சொல்லுமா. நான் ராத்திரி ஆயிடுச்சுன்னு தூங்கலான்னு பாயெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தேன். இவ எழுந்திரிச்சதுல இருந்து இதே தான் புலம்பிக்கிட்டே இருக்கா. இவ உடம்பெல்லாம் இப்போ என்னென்னமோ ஆயிருக்கு.
இந்த மாதிரி விஷயத்த நான் இப்பதான் பாக்குறேன். எனக்கு ஒண்ணுமே புரியல. இது சிக்கன் பாக்ஸும் இல்ல, ஸ்மால் பாக்ஸும் இல்ல, இது ஸ்கின் டிசீஸும் இல்ல. அப்படி இருக்கும்போது இந்த நோய் எப்படி இவ்வளவு வேகமா பரவுது? டாக்டர் அம்மா, ஐயா இந்த கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. அவங்க இதெல்லாம் அடக்கி எல்லாத்தையும் சரி செஞ்சிருவாங்க. அவர் நிச்சயமா நம்மள காப்பாத்திடுவாரு. இங்க பாருங்க, எனக்கு என்னமோ ஒரு மெடிக்கல் டீமை கூப்பிடணும்னு தோணுது. அப்பதான் இந்த நோயை கட்டுப்படுத்த முடியும். ஒரு ஃபுல் மெடிக்கல் டீமே இங்க வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த நோயை கட்டுப்பாட்டுல கொண்டு வரது ரொம்ப சுலபமாயிடும். நீங்க எல்லாரும் தயவு செஞ்சு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. நானும் நம்ம உடனடியா சிட்டில இருந்து நிறைய டாக்டர்ஸ் வரவழைக்கணும் ப்ளீஸ். இல்ல இல்ல, இந்த வேதாளத்தை மட்டும் எந்த ஒரு டாக்டரும் கை வைக்கவே கூடாது. அப்படி செஞ்சாலும் எதுவும் முடியாது. பெரிய ஐயாவால மட்டும்தான் இதை சரி செய்ய முடியும். அவரு இவ கொடுத்த சாபத்தை சரி பண்ணிட்டாருன்னா நோய் தன்னால சரியாயிடும். அப்புறம் என்ன? இங்க பாருங்க, தயவு செஞ்சு எல்லாரும் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. இது ஒரு பயங்கரமான நோயா கூட இருக்கலாம். இங்க பாருங்க டாக்டர், இது எங்க பிரச்சனை. நீங்க விலகி இருக்கிறதா நல்லது. நாங்களே இதை சரி செஞ்சுக்கிறோம். சந்து, நாளைக்கு நம்ம ஊருக்கு போய் பெரிய மெடிக்கல் டீமை இங்க கொண்டு வந்தாகணும். இங்க நிறைய பேரோட உயிர் ஆபத்துல இருக்கு. கண்டிப்பா இதுக்கு நாம போயே ஆகணுமா? ஆனா அதுக்கு நாம நாளைக்கு வரைக்கும் உயிரோட இருக்கணுமே, அது எப்படி? அம்மா தாயே காப்பாத்துமா. எங்களுடைய தவறுகளை நீங்க தான் மன்னிக்கணும். எங்களை கேட்டான சூழ்நிலை எங்களை காப்பாத்துங்க. அம்மா தாயே எங்களை காப்பாத்துங்க. நீங்க தான் நம்ம எங்க குழந்தைங்க பண்ணாங்க. அம்மா தாயே எங்க குழந்தைகிட்ட நீங்க தான் காப்பாத்துங்க. மன்னிச்சிருமா. எல்லாரும் கண்ணு மூடி இந்த மந்திரத்தை சொல்லுங்க. டாக்டர் அம்மா, நான் சொல்றத கேளுங்க. நீங்களும் உங்க கண்ணை மூடிக்கங்க. நான் சொல்ற மந்திரத்தை சொல்லுங்க. அம்மா தாயே காப்பாத்துமா. அம்மா தாயே காப்பாத்துமா. அம்மா தாயே இது என்ன நடக்குது? இது என்ன? வாங்க ஓடிடலாம். வாங்க ஓடுங்க, விட்டு ஓடிடுங்க. ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க. எல்லாரும் எங்க போயிட்டாங்க?
எனக்கு என்ன நடக்குது? அப்படின்னா அந்த குழந்தை என்கிட்ட சொன்னதெல்லாம் உண்மைதானா? ஐயா வாங்க ஐயா, இங்க பாருங்க, எங்க டாக்டர் மேடத்துக்கு என்னாச்சுன்னு பாருங்க. இவங்களை அங்கேயே கூட்டிட்டு போ. சாங்கியம் நடக்கும்போது இவங்களும் அங்க இருந்தாகணும். எல்லாரும் என்ன எங்க கூட்டிட்டு போறீங்க? நீங்க பாருங்க, இதெல்லாம் எனக்கு எதுவுமே தேவையில்லை. எனக்கு எனக்கு இப்ப தேவையெல்லாம் மருந்துதான். நீங்க தயவு செஞ்சு சிட்டில இருந்து யாராவது டாக்டர் வரவழைங்க ப்ளீஸ். சந்து சந்து, நீயாவது நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா, please, எல்லாம் சந்து. சரியாயிடும். சந்து, என்னம்மா என்ன பண்ணிட்டு இருக்காங்க? டாக்டர் அம்மா, இப்போது இதெல்லாம் நீங்க நம்ப கூடாதா? ஐயா சொல்ற மாதிரியே கொஞ்சம் நடந்துக்க பாருங்க. இதெல்லாம் சரியாகலன்னு வச்சுங்களேன், நானே இங்கிருந்து உங்களை கூட்டிட்டு போயிடுறேன். சரியா? கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்க. இந்த கிராமத்துக்காரங்க செய்யறத கொஞ்சம் முழுமையா செய்ய விடுங்க. நீங்க என்ன செஞ்சு வச்சிருக்கீங்க முட்டாள்களே? பாவம் இந்த பொம்பளை அம்மா மங்களாவோட பரம பக்த. நீங்க எல்லாரும் இவளை வேதாளம் நினைச்சு இவளை அவமானப்படுத்திட்டீங்க. அதனாலதான் இந்த பொம்பளை அம்மா மங்களாவ மனசுல நினைச்சுக்கிட்டே இறந்து போயிட்டா. கூடவே கிராமத்துக்காரங்களுக்கு சாபம் விட்டுருக்கா. எந்த கிராமம் இவளுக்கு வேதாளம்னு பட்டம் கொடுத்ததோ அந்த கிராமம் அழிஞ்சு போகணும்னு சாபம் கொடுத்திருக்கா. உங்க எல்லாரையும் நான் அழிக்க போறேன். யாரையும் உயிரோட விட போறதில்ல. அந்த சாபம் இப்ப உண்மையிலேயே பலிக்க போகுது. இனிமே உங்களை யாராலையும் காப்பாத்த முடியாது. யாராலையும் காப்பாத்த முடியாது. உங்களோட இந்த முட்டாள்தனத்துக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கும். இல்ல சுவாமிஜி, இது வேதாளம் தான். இவன் சூனிய செய்யறதை என் கண்ணால பாத்திருக்கேன் சுவாமி. என்னுடைய பக்திய வேதாளம் நீ சொல்றது என்னையே நீ சொல்றதா தான் அர்த்தம். அட, அம்மா மங்களா தேவி இவருடைய உடம்புக்குள்ள வந்திருக்கிறாங்க. அம்மா மங்களா தேவி, எங்களை மன்னிச்சிருங்கம்மா. என் பக்தைய நீங்க அவமானப்படுத்திட்டீங்க. இது என்ன அவமானப்படுத்தினதுக்கு சமம். நாட்டாம நான் உன்னோட பொண்டாட்டி உடம்புக்குள்ள வந்து உனக்கு உண்மையை புரிய வைக்கணும்னு எவ்வளவு முயற்சி பண்ண. ஆனா நீ அவளோட பேச்ச கேட்டும் கேட்காத மாதிரி விட்டுட்டு போயிட்ட. நீ என்னோட பக்தையோட பேச்ச சுத்தமா கேட்காம விட்டுட்ட. என் பரம பக்தைய நீ அவமானப்படுத்திட்ட. இது என்ன அவமானப்படுத்தினதா தான் அர்த்தம். இது எல்லாம் என்னோட தப்புதான். இந்த பொம்பளை இந்த கிராமத்துல தான் வாழ்ந்துகிட்டு இருந்தா. சின்ன வயசுலயே விதவை ஆயிட்டா. இவ அம்மாவோட பெரிய பக்த. ஓம் சக்தி, ஓம் சக்தி. அவகிட்ட நான் அடிக்கடி போக முயற்சி பண்ணிருக்கேன். ஆனா அவ என்ன
எப்பவும் மதிச்சதே இல்ல. ஓ! முதல்ல இங்க இருந்து மரியாதை வெளியே போயிடு. மரியாதை போயிடு. அவளை எப்படியாவது பழிவாங்கத்தான் நான் கிராமத்துல பொய்யான தகவலை பரப்பி விட்டேன். அவ ஒரு சூனியக்காரின்னு சொன்னேன். நாங்க எல்லாருமா சேர்ந்து அவளை இந்த கிராமத்தை விட்டே அடிச்சு துரத்திட்டோம். நான் சுபா கிட்ட உண்மையை மறைச்சு பொய்ய சொல்லிட்டேன். என் மேல இருந்த பயத்துல அமைதியா இருந்தா. உண்மையை அவ யாருக்கிட்டையுமே சொல்லல. இதுல அவளோட தப்பு ஒண்ணுமே இல்ல. இந்த தப்புக்கெல்லாம் நான் தான் காரணம். அம்மா, இந்த கிராமத்துக்காரங்க தப்பு பண்ணிட்டாங்க. அவங்கள மன்னிச்சிடுமா, தயவு செஞ்சு மன்னிச்சிடுமா. நீ என்னோட பக்த கிட்ட ரொம்ப மோசமா நடந்துக்கிட்ட. அதனால இந்த பாவத்துக்கான தண்டனையை நீ அனுபவிச்சுதான் ஆகணும். நீ இனிமே உயிரோடு இருக்க உனக்கு எந்த தகுதியும் இல்லை. இனிமே நீ இந்த உலகத்துல உயிரோடு இருக்க கூடாது. இனிமே நீ உயிரோட இருக்கவே கூடாது. அம்மா, வேண்டி கேட்டுக்கிறமா, ஒரு ஆள் செஞ்ச தப்புக்காக இந்த கிராமத்தையே நீ தண்டிக்க கூடாதுமா. அது மட்டும் இல்ல, இந்த கிராமத்துக்காரங்க என்னோட பக்த கிட்ட தவறா நடந்துக்கிட்டாங்க. அதனால இவங்க எல்லாரும் தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். அம்மா தாயே, நீங்க எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க. என் உயிரை வேணாலும் எடுத்துருங்க. ஏன்னா நான் ரொம்ப பெரிய பாவம் செஞ்சிருக்கேன். அதனால இந்த கிராமத்துக்காரங்களை மன்னிச்சு விட்டுருங்க. இவங்க செய்ததுக்கான தண்டனை கிடைச்சிருச்சு. பாவம் என் பேச்சு இவங்களா நம்பிட்டாங்க. தயவு செஞ்சு இவங்களை மன்னிச்சிடுங்கம்மா, மன்னிச்சிடுங்க. நாங்களும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறோம். இனிமே இந்த மாதிரி எந்த விஷயத்தையும் தீவிரமா விசாரிக்காம நம்ப மாட்டோம். உங்க குழந்தைகளை இந்த ஒரு முறை மட்டும் மன்னிச்சு விட்டுடுங்கம்மா. இதுக்கு எல்லாம் நீ மட்டும்தான் காரணம். நீ அந்த பெண்ணோட கற்பை சூறையாட முயற்சி பண்ணிருக்க. அதனால இந்த தவறுக்கு நீதான் பரிகாரம் தேடி ஆகணும். நீயே இந்த கிராமத்துல ஒரு பவித்திரமான சிலையை உருவாக்கி வை. இந்த சிலையை நீ எடுத்துக்க. உன்னோட கைகளாலேயே இதை நீ ஸ்தாபனம் செய். நீங்க தான் இந்த கிராமத்தை சேராத ஒரே பெண்மணி. அதனால இந்த சிலைய நீங்க சுமக்கிறது தான் சரியா இருக்கும். நான் கிராமத்துக்காரங்களோட நோயை போக்கணும். இதுக்கு மருந்து உதவினாலும் சரி, இல்லனா சக்தியா இருந்தாலும் சரி, நான் இதை செய்ய தயாரா இருக்கேன். ஜெய் ஜெய் அம்மா மங்களா. அம்மா மங்களாவுக்கு ஜெய். அம்மா மங்களாவுக்கு ஜெய். அம்மா மங்களாவுக்கு ஜெய். அம்மா தாயே, என்ன மன்னிச்சிடு. நான் ரொம்ப பெரிய தப்பு செஞ்சிட்டேம்மா. இந்த சாபத்திலிருந்து இந்த கிராமத்துக்கு முக்தி கொடுமா. நான் செஞ்ச பாவங்களுக்கு பிராயச்சித்தை செய்யணும்னு நினைக்கிறேம்மா.
மங்களாவுக்கு ஜெய்! அம்மா மங்களாவுக்கு ஜெய்! நம்மளோட பேரனாமல் எக்ஸ்பர்ட் தீனுச்சந்தர் என்ன சொல்றாங்கன்னா, யாரோட உடம்புக்குள்ளேயாவது சாமி வருதுன்னு சொல்றதெல்லாம் ஒவ்வொரு மனிதனை பொறுத்த விஷயம்னு சொல்றாங்க. இது மக்களுக்கு பல வருஷங்களாவே நடந்துகிட்டு இருக்கு. புராணங்கள்ல கூட இத பத்தி விவரிச்சு எழுதியிருக்காங்க. அதோட இந்த எல்லா விஷயங்களையும் வெறும் ஆதிவாசிகளோ இல்ல பிற்படுத்தப்பட்டவங்களோ மட்டும் நம்பல. நம்ம கூடவே தங்கி இருக்கிற நாகரிகமான ஊரை சேர்ந்த படிச்சவங்களும் கூட இதை நம்புறாங்க. இன்னும் மோசமான விஷயம் என்னன்னா, இந்த மூட நம்பிக்கைகளை நம்பி வாழறவங்க நிறைய நகரங்கள்ல பயங்கரமான மனநோயால பாதிக்கப்பட்டு அவங்க மேல சாமி வரதாவும் பேய் பிடிக்கிறதாவும் நம்பிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நீங்க பார்த்த இந்த உண்மை சம்பவத்துல ஒரு அப்பாவி பெண்ணோட உயிரே போயிருக்கு. ஏன்னா மக்கள் எதையுமே யோசிக்காம அவளை ஒரு வேதாளம் நினைச்சிட்டாங்க. இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பா நீங்க நம்பவே கூடாது. ஏன்னா இந்த மாதிரி சம்பவத்துக்கான காரணம் கண்டிப்பா ஒருத்தரோட சுயநலமா கூட இருக்கும். ஒரு சிறந்த சமூகத்தை நாம உருவாக்கணும்னா இந்த மூட நம்பிக்கைகளோட வாழ்ந்துட்டு இருக்கிற இவங்களோட மூட நம்பிக்கைகளை அழிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பயத்தின் உச்சகட்டம்.